வாழ் பேரவை பெட்னா உறவுகளே வணக்கம். தங்களையெல்லாம் சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. தங்களின் உபசரிப்பும் ஒத்துழைப்பும் எமது வாழ்நாளே என்றும் எம் நெஞ்சை விட்டு நீங்காதவை. எமது வெளிநாட்டு பயணங்களில் மிக ஆழமான அழுத்தமான அனுபவத்தை அமெரிக்கா வழங்கியுள்ளது. இவ்வாய்ப்பிற்கும் வாழ்த்துதலுக்கும் பேரவை சார்ந்த அனைவருக்கும் எம் இதயமார்ந்த நன்றிகள். அமெரிக்காவில் பறை என்பது எம்மை நெகிழ வைக்கும் செய்தியாய், ஊக்கப்படுத்தும் தகவலாய் உள்ளபடியே உள்ளது. பறையை தொட்ட கைகளுக்கு எம் அன்பு முத்தங்கள். பறை இசை கேட்ட காதுகளுக்கு ஓர் வேண்டுகோள், நீங்களும் முத்தம் பெற முயலுங்கள் என்பதுதான். அமெரிக்காவில் பறையை பரவலாக்கம் செய்வதில் அரும்பெரும் பங்காற்றுகின்ற அனைவருக்கும் எம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு சில வேண்டுகோள்களையும் முன்வைக்கிறேன். அதில் ஒன்று, பறை முன்னெடுப்பில் அதன் உள்ளடக்கத்தில் தமிழர் இருந்தாலும் அதனை எல்லோரிடமும் தமிழர் அல்லாதோரிடமும் கொண்டு செல்ல வேண்டும். கருப்பினர் வெள்ளையினர் வேற்றுமைப்படுத்துவதாக கருத வேண்டாம். ஓர் புரிதலுக்காக குறிப்பிடுகிறேன். பிற மொழி பேசும் மக்களிடையேயும் எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லாமல் ஒரு பொதுக்கருவியாக பறையை அடையாளப்படுத்துதல் அவசியமாகின்றது. மனிதர்களை ஒருங்கிணைக்கும் பாலமாக, மானுடத்தை கோரிடும் ஓசையாக பறை ஒலிக்க வேண்டும் அல்லது பறை இசை நடனம் அமைந்திட வேண்டும். வெள்ளையர் விழாக்களில், கருப்பர்களின் கொண்டாட்டத்தில், பிற மொழியினரின் மானுடம் சார்ந்த இயங்குதலில் பறை பங்காற்ற வேண்டும். நிகழ்த்து கலைஞர்களாக அனைத்து தரப்பினரும் களமாட கலையாட வேண்டும். அடிப்படையில் மானுடத்தின் அறைகூவலாக பறை அடையாளப்படுத்திட அல்லது அங்கீகரித்திட வேண்டும். 2, வாரத்திற்கு அல்லது மாதத்திற்கு ஒருமுறையேனும் பறை இசை நடன பயிற்சி எனும் அளவில் குழுமிட வேண்டும். அது தோழமையை வளர்த்தெடுக்கவும் உதவும் பொருட்டு அமைந்திட வேண்டும். பறையின் தனித்தன்மை சிதையாமல் பாதுகாக்க, வளர்த்தெடுக்க தொடர் பயிற்சியும் நிகழ்ச்சியும் மிக அவசியமாகும். பறைக்கான கூடுகையின் பொழுது பிற கருத்துக்களை அல்லது வேறு விடயங்களை பேசுவதை தவிர்த்து குறைந்தபட்சம் 2 மணி நேரம் பயிற்சி, பிறகு ஓய்வு, மீண்டும் பயிற்சி என அணுகுவது வெகு சிறப்பானதாய் அமையும். 3, பறையின் தன்மையில் சாற்றுதல், அடித்தல், சிண்டுதல், வருடுதல், உருட்டுதல் என்பவைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முழுமையான பறை இசை நடனம் என்பது பறைகள், தமுறு, கிளுகிழுப்பை, சலங்கை போன்றவைகளின் கூட்டு சங்கமமாய் வெளிப்பட வேண்டும். இவைகளில் ஒன்று குறைந்தாலும் அது பறையாட்டம் அல்லாமல் குறையாட்டமே என்றும், பறை இசை நடனத்தை பறைதொடு அசைவாக மாற்றி பேராற்றல் மிக்க கலையை குலைத்திடக் கூடாது என்றும் உணர்ந்திட வேண்டும். 4, ஓர் சிறந்த பறை இசையாளர் அல்லது பறை இசை நடனவியலாளர் என்பவரின் தனித்தன்மை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை பட்டியல் போட்டு பழகுவோம். மின்னல் வேகத்துடன் இசைத்தல், இடி போன்ற பெரும் சத்தத்தை எழுப்புதல், மழலையின் மென்மையுடனும் அணுகுதல், பல மணி நேரம் இசைக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருத்தல், பலவிதமான அடிமுறைகளை கொண்டிருத்தல், முன்னோர்களின் நிகழ்விற்கேற்ப தாள முறைகளை அறிந்திருத்தல், புதிய அடிகளை எடுத்தியம்புதல், பறையின் கடந்த காலம் நிகழ்காலம் அறிந்திருத்தல், பறையின் எதிர்காலம் என்னவென்பதை தன்னளவில் வரையறுத்தல், பறை இசை கலைஞர்களை உருவாக்குதல், பறையின் தன்மை சிதையாமல் நிகழ்காலத்திற்கேற்ப புதிய மற்றும் நவீன யுக்திகளை கையாளுதல், பறை இசைத்தலின்றி வேறு வழியிலும் பறைக்கான ஆதரவை பெறுதல். உதாரணத்திற்கு கவிதை, கட்டுரை, பாடல், பேச்சு இவைகளின் மூலம். மேலும் பறை இசை நடனத்திலும் ஆதி அடவுகள், நிகழ்கால அடவுகள், அடவுகளின் நளினம், அடவுகளுக்கான அடிப்படையுடன் புதிய அடவுகளை உருவாக்குதல் என்றெல்லாம் கொண்டிருத்தலே ஒரு சிறந்த பறை கலைஞருக்கான சிறப்பு கூறுகள் அல்லது தகுதி என வைத்துக் கொள்ளலாம். இதில் நாம் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதனை பகுத்து பார்த்து கொள்ள வேண்டும். 5,
நாம் நிகழ்த்துகின்ற பறை இசை நடனமானது பார்க்கின்றவர்களுக்கு என்ன பயன் அளிக்கின்றது என்பதை காட்டிலும் நிகழ்த்துபவருக்கான பலனை உணர வேண்டும். உடலுக்கும் மனதுக்குமான இறுக்கத்தை உடைத்து சுதந்திர உணர்வை அளிக்கக்கூடிய ஆற்றல் நமது பறை இசை நடனத்திற்கு உண்டென்பதை அறிவியல் பூர்வமாக உள்வாங்க வேண்டும். 6. பறை இசை நடனத்தை மட்டுமல்லாது பிற நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளையும் தாங்குவதின் பணியினை நாம் மேற்கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளை இம்முயற்சிகளில் இணைத்தே செல்ல வேண்டும். நாட்டுப்புற கலைகள் எளிமையானது, எனினும் தனித்தன்மை கொண்டது. அதன் ஆழம் நோக்கி நகருதல் வேண்டும். மேலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பறை குறித்தும் பிற கலைகள் குறித்தும் படைப்புகள் பரவலாய் வெளிவர வேண்டும். 7. நியூ ஜெர்சியில் தமிழ் விழா 2016 நடக்கவிருப்பதாய் அறிகிறேன். இவ்விழாவில் குறைந்தது 100, அதிகபட்சம் 200 நபர்களாவது இணைந்து பறை இசைத்து ஆட வேண்டும். இல்லாவிடில் பறை முழக்கம் செய்தாவது நிகழ்வை தொடங்கிட வேண்டும் என உறுதி பூணுவோம். இப்படியான முயற்சியில் எல்லா தரப்பு பிரதிநிதித்துவமும் இருக்கும்படியாய் பார்த்துக் கொள்வோம். அமெரிக்க வாழ் தமிழர்கள் என்றல்லாமல், அமெரிக்க வாழ் இந்தியர்கள் என்றில்லாமல், அமெரிக்க வாழ் மனிதர்கள் எனும்படி இருக்கட்டும். தமிழகத்தில் பலர் கூடி பறை இசைப்பதை காட்டிலும் அமெரிக்காவில் அவ்வாறு நிகழ்வது என்னை பொறுத்தமட்டில் உலக சாதனையாகும். ஊர்கூடி தேரிழுப்போம் என்பார்கள், உறவுகள் கூடி மானுடத்தை இசைப்போம் வாருங்கள். வேண்டுகோளின் பட்டியல் நீண்டாலும் அதற்கான நியாயத்தை நீங்கள் அறிவதோடு ஏற்றுக்கொள்வீர்கள் என்றே நம்புகிறேன். மறுப்பு இருப்பின், மாற்று கருத்து இருப்பின் தயங்காமல் தெரிவியுங்கள். கலந்து பேசுவோம். புதிதாய் நான் பலதை சொல்லிவிட்டதாய் எண்ணவில்லை. மாறாக பறை பரவலாக்க முயற்சியில் எனது பங்களிப்பாகவே கருதுகிறேன். இது யாருக்குமான அறிவுரை அல்ல, அக்கறை, அவ்வளவுதான். சிண்டுக்குச்சி அடிக்குச்சியாய் சேர்ந்து இசைப்போம் வாருங்கள். மானுடம் தழைத்தோங்கட்டும். என்றும் தோழமை உறவில் உங்கள் மணிமாறன் மகிழினி. நன்றி.